கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பாக ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் அழைத்து பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த தொலைபேசி உரையாடலின் முழு விவரங்களை சொல்லுங்க. கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்துல 41 பேர் இதுவரை கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யும் பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. மீதம் ஆங்காங்கே கூட்ட நெரிசல்ல சிக்கி காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில நேற்றைய தினம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக தலைவரை தொலைபேசியின் வாயிலாக அழைத்து பேசியிருக்கிறார். அவரது நிலை குறித்தும் அவரது இரங்கல்களையும் அவரது ஆறுதல்களையும் ராகுல் காந்தி விஜயிடம் தெரிவித்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த துயரிலிருந்து நீங்கி வருவதற்காக அவரை ஆசுவாசப்படுத்தும் விதத்துல ராகுல் காந்தி விஜயிடம் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி அவரது எக்ஸ் தளத்துல தமிழக மக்கள் அந்த சம்பவம் குறித்த அறிக்கையை எக்ஸ் தளத்துல பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தொலைபேசி வாயிலாக ராகுல் காந்தி பேசியிருப்பது இருக்கிறது. ஆறுதல் தெரிவித்தும் அதே போல ஸ்ட்ராங்காக இருக்கும் அறிவுரைகள் கூறும் விதத்துல இந்த தொலைபேசி உரையாடல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.